புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலை சிற்றுண்டி முடித்துவிட்டு கோட்டைக்கு கிளம்ப ஆயத்தமாகிறார். அப்பொழுது புரட்சித் தலைவருக்கு அறிமுகமான ஒருவர் தன்னுடன் முருகேசன் என்பவரையும் அழைத்து கொண்டு புரட்சித் தலைவரை காண வருகிறார். அவர்களை பார்த்த புரட்சித் தலைவர், முதலில் சாப்பிடுங்கள், பின்னர் ஏதுவானாலும் பேசிக் கொள்ளலாம் என்கிறார். அவர்கள் உணவருந்தி முடித்த பின், சரி, இப்ப சொல்லுங்கள், என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள்? என்னால் ஏதாவது காரியம் ஆக வேண்டுமா என வினவுகிறார். வந்தவர், அண்ணே, இவர் பேர் முருகேசன். தேனாம்பேட்டை சிக்னல் அருகே பீடா கடை வச்சிருக்காரு. அதில் ஒரு சிக்கல். கடை சற்று நடைபாதையை ஆக்கிரமித்துதான் கட்டப்பட்டுள்ளது. இதை காரணமாக வைத்துக்கொண்டு இவருக்கு ஆகாத சிலர் அதிகாரிகளை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடையை நம்பிதான் இவரது குடும்பமும் உள்ளது. வேறு வழியில்லாமல் உங்களிடம் அழைத்து வந்தேன் என்கிறார் தயங்கியபடி. புரட்சித் தலைவர் சில நொடி யோசித்துவிட்டு புன்னகையுடன், என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அந்த பதிலை கேட்டு வந்தவர்களின் முகம் வாடி போகிறது. அதன் பின் 3 நாட்கள் கோட்டையில் இருந்து வீட்டிற்கும், வீட்டிலிருந்து கோட்டைக்கும் தேனாம்பேட்டை சிக்னல் வழியாகவே செல்கிறார். போகும் போதும் வரும் போதும் அந்த பீடா கடையை கவனித்து கொண்டே செல்கிறார். ஆக்கிரமிப்பு இருந்தாலும் பீடா கடையினால் பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை என்று அறிந்த புரட்சித் தலைவர், முதல்வராக இருந்து கொண்டே ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு ஆதரவாக அதிகாரிகளுக்கு எப்படி உத்தரவு போட வேண்டும் என்று யோசித்தபடியே செல்கிறார். அவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பீடா கடை அருகே வந்ததும் 10 மீட்டர் தொலைவிலேயே காரை நிறுத்த சொல்கிறார். அதிகாரிகளுக்கோ குழப்பம். திடீரென்று அவர் பீடா கடையை நோக்கி வேகமாக நடந்து செல்கிறார். புரட்சித் தலைவர் நம்ம கடையை நோக்கி வருகிறாரே என்று முருகேசனுக்கு பதட்டம், குழப்பம், பயம். செய்வதறியாது திகைத்து நிற்கிறார். பீடா கடையை அடைந்த புரட்சித் தலைவர், என்ன முருகேசா, இப்போதெல்லாம் தோட்டத்து பக்கம் ஆளையே காணோம், தொழில் எப்படி போகுது என்று ரொம்ப நாள் பழகிய நண்பர் போல் முருகேசனுடன் உரையாடுகிறார். முருகேசன் எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திருத்திருவென முழிக்கிறார். சரி, ஏதாவது உதவி வேணும்னா தோட்டத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு மீண்டும் காரில் ஏறி கோட்டைக்கு சென்று விடுகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் சென்ற அடுத்த நொடியே விஷயம் காட்டுத்தீ போல் பரவுகிறது. முருகேசன் தலைவருக்கு வேண்டப்பட்டவரா? அவரே இறங்கி வந்து முருகேசன் கிட்ட பேசினாரா? சின்ன வயதில் இருந்ததே 2 பேரும் நண்பர்களாம் என்று ஆளாளுக்கு தாங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். தொல்லை கொடுத்த அதிகாரிகள் பலருக்கும் பயம் தலைக்கேறியது. வேண்டாதவர்கள் என்று சொல்லப்பட்ட பலரும் முருகேசனை பார்த்து சலாம் போட்டதுடன் பின்னாளில் அவர் கிட்டேயே சிபாரிசுக்கு வந்து கதையெல்லாம் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைத்திருந்தால் தொல்லை கொடுத்தவர்களை போனில் அழைத்து சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு முதல்வருக்கோ தலைவருக்கோ தகுதியான குணம் அல்ல. வேறு யாரோ இருந்திருந்தால் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று மறந்தே போயிருப்பார்கள். இல்லையெனில் போனில் மிரட்டியிருப்பார்கள். அதிகாரிகளுக்கும் சொல்லாமல், ஆக்கிரமிப்பை அகற்றவும் சொல்லாமல் அந்த பீடா கடைக்காரருக்கு உதவிய வல்லமை இவரை தவிர யாருக்கு வரும்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடினாலும் அவரின் பெயர்தான் தமிழ்நாட்டை ஆளும் என்பதிலும் சிறிதும் ஐயமில்லை.